போறேன், அப்படி எனக்கு விடை கொடுக்கணும். அவர் காலக்ஷேப கோஷ்டியில ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா இத்தனை சொல்லி இருக்காரு இல்லையா. திருவேங்கடமுடியானுக்கு கூடவே இருந்து நித்தியமாய் நிரபராதமான கைங்கரியங்கள் திருவேங்கடமுடியானுக்கு பண்ணணும்னு ஆழ்வாருடைய மனசு. அது காலக்ஷேபத்துல ஆட வந்தார் சொல்ல அந்த கேட்டு இருக்கிற திருமலை நம்பிகள் பட்டன எழுந்துட்டார். எழுந்துட்டு அடிய திருமலைக்கு போறேன், விடை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சார். ஆள வந்தார், அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். அத்தனை பாதிப்போடு கூட திருமலைக்கு போய் தீர்த்த கைங்கரியம் பண்ணி திருமலை நம்பிகள், அதனால்தான் தாத்தான்னு பெருமாளையே கூப்பிட தாத்தாச்சாரியர் அந்த வம்சத்துல வந்தவர்களுக்கெல்லாம் பேர். திருமலை நம்பிகள் திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கணும். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோ தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். அவர்கிட்ட பகவான் ஸ்ரீமத் ராமாயணம் கேட்கறதுக்காக ராமானுஜர் அப்படி திருமலையில அடிவாரத்துக்கு போய் பிரபத்தேதம் கிரிம் பிராய மலையை சேவிச்சுட்டு மேல போகணும் மெதுவா. இப்ப ராமானுஜர் வர அப்படிங்கறத கேள்விப்பட்டு திருமலை நம்பிகள் மேல இருந்து கீழே இறங்கி வர மலையிலிருந்து கேள்விப்பட்டு அவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக. ராமானுஜருடைய பெருமை அந்த காலத்துல ரொம்ப பிரசித்தம். இவர் சிஷ்யரா இருக்கச்சே பிரசித்தம், குழந்தையா இருக்கச்சே பிரசித்தம். பேரவளான் காப்பாத்தினார் இல்லையா காஞ்சிபுரம் பெருமாள், அப்பல இருந்து ஆரம்பிச்சு லோகத்துல ரொம்ப பிரசித்தம். ஆளவந்தார்கிட்டே போய் சொன்னா எல்லாரும் இப்படி ஒரு சின்ன குழந்தை இருக்கார் அப்படின்னு. ராமானுஜர் அப்படியா வளர்ந்திருக்கார். அவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக திருமணங்கள் மலையிலிருந்து கீழே வர ராமானுஜர் பார்த்து பதபதச்சுட்டு போயிட்டார். தேவர் கீழே வரணுமா, இங்க கீழே வந்து சேவிக்கிற தேவதை கீழே வரணும் இல்ல, நீ வந்தானா உனக்கு பாதை இல்லைன்னு சொல்லி அழகா அழிச்சுன்னு போனோம். அந்த காலத்துல மலைக்கு போறதுங்கிறது இப்ப மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இவர் மலையிலே உட்காந்துருக்கார். திருமலை நம்பிகள் மலைக்கு போயிட்டு வந்தாலே ஜுரம் வந்துடும். ஒரு 50-60 வருஷம் முன்னாடி எங்க அம்மா எல்லாம் சொல்லுவா, மலைக்கு போய் ஒரு நாள் விழுந்துட்டு வந்தாலே அந்த காத்தெல்லாம் பட்டாலே ஜுரம் வந்துடும், போயிட்டு உடனே வந்துடுவா. அப்போ ராமானுஜர் எதிர்கொண்டு அடிச்சா. அப்ப ராமானுஜர் கேட்கிற, அதுக்காக தேவரையை வரணுமா, வேற யாராவது சின்னவானா பார்த்து அனுப்பிச்சா போறாதா அப்படின்னார். திருமலை நம்பிகள் பதில் சொல்ற, நானும் அப்படித்தான் நினைச்சேன், சின்னவானா பார்த்து அனுப்பணும் தான் நினைச்சேன். ஆனா என்னை காட்டிலும் சின்னவா யாருமே இல்லை, அதான் விட்டுட்டேன். என்னிலும் சிறியவர் இல்லை. அது அப்ப இந்த ராமாயண பாடம் ஆரம்பிச்சு. ஏன்னா மத்த பிரத்யவர கஷ்டிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ ஆஞ்சநேயர் சொன்ன அந்த பாவத்துல சொல்லிருக்காரு இல்லையா, அதே பாவத்தை ராமானுஜர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க. அப்போ இந்த தாச பாவத்தை சொல்லி கொடுத்திருக்க நமக்கு. அது ஒரு ரசிகம். அது இல்லைன்னா என்ன ஆச்சு கேட்டா, அகம் அகம் அகம்னு பாக்கி சாஸ்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு நாளும் இந்த அகங்கார இருட்டிலிருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. ஒரு நாள் அத்வைதத்துல அகம் தானே சொல்றான் பிரதானம். அகம் பிரம்மாஸ்மின்னா யாருன்னா அவனே நான் தான் விட்ட கடைசியில. ஏன்னா ஈஸ்வரனையும் நம்மளையும் ஒன்னாக்கி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா இந்த பூலோகம் இல்ல நரகம் தான். இது இருந்தாலும் பரவாயில்ல. நரகே நேதம் வாசோ பவதி தெரிசுவான். நரகத்துல உட்கார வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அந்த நரகத்திலிருந்து எடுத்து இந்த சம்சாரத்திலிருந்து எடுத்து போகணும்னா தாசபாவம் அப்படிங்கறத காமிக்கிறது பகவத் ராமானுஜருடைய. அதுக்காக இந்த ஒரு அவதாரம் ராமானுஜருடைய அவதாரம். அப்போ பெருமாளே வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். விஸ்வக்சேனர் அவதாரம் பண்ணார் எப்படி வேணா சொல்லலாம். காஷாயேன கிரஹீத பீதவசசா தண்டைஸ்திரிபிர்மண்டிதா சாமூர்த்திம் முரமர்தனஸ்ய ஜகதி த்ரையந்த சம்ரக்ஷிணி யத் பிரக்ஷாபித தீர்த்தவர்ஜித தியாம் அப்யஸ்யதாம் யத்குணாம் ஆசிந்தோரணிதம் பிரதேசநியதா கீர்த்தி பிரஜாகர்த்தினஹ. பெருமாளுடைய அவதாரமேங்கிறத பல இடத்துல சொல்லியிருக்கார். காஷாயேன கிரஹீத பீதவசசா தண்டைஸ்திரிபிர்மண்டிதா. காஷாயம் காஷாய வஸ்திரம் 3 தண்டத்தோடு கூட பெருமாள் அவதாரம் பண்ணாராம். ஒரு அவதாரம் பாகவதத்துல தத்தாத்திரேய அவதாரம் அப்படின்னு பெயர். ஆத்திரேயர் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் 3 அவதாரம் எடுத்தார் பாகவதத்தில் வருது. பிரம்மா வந்து அத்திரி மகரிஷியாக அவதாரம் எடுத்தாராம். சிவன் வந்து துர்வாச மகரிஷியாக அவதாரம் எடுத்தார். அதான் கோச்சின்னு இருக்கார் துர்வாசன் எப்பத்தாலும். ஏன்னா ருத்ரனுடைய அவதாரம் கோபமூல்யம் மகா தபஸ்வி. எப்பத்தாலும் கோவிச்சின்னு இருப்பான்னு சொல்லி விட்டுட முடியாது. கோவிப்பார், சாபம் கொடுப்பார். ஆனா அவர் சாபம் கொடுத்தா பலிக்கும். நாம கோவிச்சுனா ஒன்றும் பலிக்க மாட்டேங்கிறது.
நாம சாபம் கொடுத்தா ஒண்ணும் நடக்காது. ஏன்னு கேட்டா அவர் அத்தனை தபசு, அவர் சாபம் கொடுத்தாலும் அது பலிக்கும். அடுத்து விஷ்ணு, அவர் தத்தராக அந்த அவதாரம் பண்ணியிருக்க. தத்தாத்திரேய அவதாரம் பெயர். திரிதண்ட தாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதாத்திரின்னு ஒரு சன்னியாசியாக இருந்து திரிதண்டத்தை தரிச்சு வேத தர்மங்களை எல்லாம் ரட்சிச்சாராம். அதுக்காக ஒரு அவதாரம். வேத தர்மங்களை ரட்சிக்கிறதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னவன் இந்த வேத தர்மங்கள் வைஷ்ணவ தர்மங்கள் இதை ரட்சிக்கிறதுக்காக திரிதண்டத்தை கையில எடுத்துட்டு காஷாய வஸ்திரதாரியாக தத்தாத்திரேயராக பெருமாள் இருந்தார் அப்படின்னு புராணம் சொல்றது. தேசிகன் சொல்ற அவரேதான், அந்த தத்தாத்திரேயரே தான் இந்த அவதாரம் ராமானுஜர். அதே மாதிரிதான் அவதாரம், ஒரு போட்டோ காப்பி எடுத்தா மாதிரி திருப்பி அவதாரம் எடுத்திருக்க ராமானுஜர். காஷாயேன கிரஹீத பீதவசசாதண்ட ஸ்திரிபிர் மண்டிதா சாமூர்த்திர் முரமர்தனஸ்ய ஜகதி த்ரியந்த சம்ரக்ஷிணி. வேதத்தை ரட்சிக்கணும். யத் பிரக்யாபித தீர்த்தவர்த்தித தியாம் அப்யஸ்யதாம் யத்குணான் ஆசிந்தோரனிதம் பிரதேசனியதா கீர்த்தி பிரஜாகர்த்தினஹ. பெருமாளுடைய அவதாரம், கண்ணனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராமானுஜர் தான் பெயர், கண்ணனுக்கு ராமானுஜன் பெயர். ராமன்னா பலராமன், அவருடைய அனுஜன் தம்பி, இவரு ராமானுஜன். கண்ணனுடைய அவதாரம் எதுக்காக கேட்டா, கண்ணன் முதல்ல அவதாரம் பண்ணது எதுக்காக கேட்டா பகவத்கீதையை சொல்றதுக்காக. இவர் அவதாரம் பண்ணது எதுக்காகனா கீதா பாஷ்யம் சொல்றதுக்காக. அந்த கீதைக்கு ஒரு அவதாரம் வியாக்கியானம் பண்ண முடியும், அதுக்காக கண்ணனே அவதாரம் பண்ண அப்படின்னு சொல்றார். இப்படி பல விதமா சொல்லலாம். விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் நேத்ரசார ஸ்திரிதண்டா. அடுத்து விஸ்வக்சேனருடைய அவதாரம்னா அதுவும் சொல்லலாம். விஸ்வக்சேனர் கையில ஒரு தண்டம் ஒண்ணு வச்சிருக்க, அந்த கும்பலை அடக்கிறதுக்காக. ஸ்ரீகுண்டத்துல கும்பல் நிறைய போச்சுன்னா என்ன பண்றது, அதை அடக்கிறதுக்காக கையில தண்டத்தை வச்சிருக்க. அவர் எத்வேத்திர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம், லோகம் மொத்தமும் அதுல அடங்கி இருக்கான் அவருடைய தண்டத்துல. லோக பொறுப்பு மொத்தத்தையும் விஸ்வக்சேனர் கிட்ட ஒப்படைச்சிட்டார் பெருமாள். நீ மொத்தத்தையும் நீ பார்த்துக்கோ. பிரியேன சேனாபதி நான்யவேதிதத் ததா அனுஜானந்தம் உதார வீக்ஷணைஹி. அந்த சேனாபதியான விஸ்வக்சேனர் பெருமாள் கிட்ட நிவேதனம் பண்ணுவாராம், இது இப்படி பண்ணிருக்கேன், இது இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு. உடனே பெருமாள் உதார வீக்ஷணை, கண்ணாலேயே அதான் ஆமோதிப்பாராம். அது பழக்கம் இல்லையா, அப்படியா சரி அது தட்டி கொடுக்கறதா இல்ல, அது கண்ணாடியே. பிரியேன பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சு ரொம்ப பிரீத்தியோடு கூட விஸ்வக்சேனர் லோகத்துல இவரை இந்த லோகத்துல போட்டிருக்கேன், இவரை சத்திய லோகத்துல போட்டிருக்கேன், இவரை கைலாச லோகத்துல போட்டிருக்கேன், இவரை இந்த லோகத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு விஸ்வக்சேனர் சொல்ல, அது ததானுஜானந்த முதார வீக்ஷணை அப்படியே பெருமாளதா அனுமோதனம் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட விஸ்வக்சேனர் ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த கலியுகத்துல இந்த பூலோகத்துல ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் நல்ல கதி கொடுக்கணுமேன்னு அவரே ஒரு அவதாரம் பண்ணிட்டார். அதுதான் ராமானுஜருடைய அவதாரம். விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசார ஸ்திரிதண்டா. அப்ப அந்த விஸ்வக்சேனர் கையில ஒரு தண்டம் வச்சிருக்காரு இல்லையா, அதுதான் இப்ப திரிதண்டம் ஆயிருக்கான், ஒரு வேத்திரம் கையில. ஆனா இது விஸ்வக்சேனருடைய அவதாரம் அப்படின்னா பகவத் ராமானுஜருடைய அவதாரம் விஸ்வக்சேனர். பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம் வக்ருதே பஞ்சபிராயுதயன் முராரே. அது பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்ச ஆயுதங்களும் பெருமாளை ரட்சிக்கிறதுக்காக இருக்கு. ஆச்சரிய பெருமாளை ரட்சிக்கிறதுக்காக இல்ல உண்மையில, இல்ல பெருமாளுக்கு என்ன ரட்ச வேண்டியிருக்கு, அவரை யார் காப்பாற்றணும். அபார்த்த இது நிச்சிதா பிரகரணாதி யோகஸ்தனாங்கிற. உனக்கு எதுக்கு ஆயுதம், உனக்கு எதுக்கு ஆயுதங்கள்? ஸ்வரக்ஷணமிவாபவத் பிரணத ரக்ஷணம் தாவகம். ஆசிரியர்களை ரட்சிக்கிறதுக்காக கையில் ஆயுதத்தை வச்சிருக்காராம். பஞ்ச ஆயுதங்களையும் அது கீழே வைக்கிறது இல்ல, பாவம் எப்பவும் கையிலே வச்சிருக்க சங்க சக்கரத்தை. ஏன்னா எப்பாவது கீழே வச்சுட்டான் அப்பன்னு பார்த்தா ஆதி மூலவே கஜேந்திரன் கூட்டா மாதிரி எவனா ஒருத்தன் கூட்டுட்டானா, அப்ப பட்டுன்னு அதை எடுத்துட்டு பார்த்து நாயை எடுத்துனான், கஷ்டம். அது மாத்திரம் இல்ல, எங்கேயாவது வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அது எங்க வச்சிருக்காரு தேர்ந்த வேற கண்ணாடி வச்சிரு சில பேர் தேடுவாங்க, மூக்கதேடி தேடி தேடுவான். இங்க வச்சாரு அங்க வச்சாரு இங்க வச்சாரு அங்க வச்சாரு, இது காணுமே காணுமே அங்க காணுமேன்னு கட்சி அந்த குழந்தைகளுக்கு தாத்தா உங்க கண்ணுல தான் போட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி தேடுபடி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால பெருமாள் எப்பவுமே கையிலேயே வச்சிருந்துக்கிறான். இந்த பஞ்ச ஆயுதத்தை கீழே வைக்கிறது கிடையாது. அப்போ அந்த பஞ்ச ஆயுதங்களும் பார்த்து இந்த அடியார்களை ரட்சிக்கிறதுக்காக நாம ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சங்க சக்கரம், அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் உன் சாங்கம், அடையாறு கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாடி என்னும் படையோடு நான்தகமும். சங்கம் என்ன, சக்கரம் என்ன, நான்தகங்கிற வாள் என்ன, இந்த மாதிரி பஞ்ச ஆயுதங்களும் சேர்ந்து வந்து ஒரு அவதாரம் எடுத்தா நம்மளை ரட்சிக்கிறதுக்காக. அதுதான் ராமானுஜருடைய அவதாரம். இப்படி எத்தனையோ விதமாக சொல்லலாம். மொத்தத்துல என்ன கேட்டா, கலியுகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக, இந்த கலி கோலாகலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக பகவத் ராமானுடைய அவதாரம் இந்த கலியுகத்தில். கலியும் கெடும் கண்டு கொள்வின் அப்படிங்கிறார். ஏன்னா இது அத்தனையும் எதுக்காக கேட்டனா, ஒரு அவதாரம் ஆச்சாரியன்னாலே பெருமாளுடைய அவதாரம் தான் அப்படின்னு இருக்கச்சு. இது இத்தனை விசேஷம், இத்தனை விசேஷம் இதுல இருக்கு. ஒருத்தர் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தா அதுவே விசேஷமா இருக்கும். இப்படியா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அழகா சொல்றான். ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கான். ஒரு குழந்தை ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா வளர்ந்ததுன்னா வச்சுக்கோங்க, அப்ப என்ன கேட்டா அவ அம்மா பண்ண பாக்கியம் அப்படின்னு, அவ அப்பா பண்ண பாக்கியம் அப்படின்னு. ஸ்ரீராமன் நன்னா ராமாவதாரத்துல அப்பா சொல்றதை கேட்டு இருந்து பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணி பிரஜைகளுக்கெல்லாம் ஹிதம் பண்ணி பிறவாள் இருந்த அப்படின்னா அவ அம்மா பண்ண பாக்கியம். மண்ணுபுகள் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, கௌசலுடைய வயிறு மணிவயிறு அப்படிங்கிற அம்மா பண்ண பாக்கியம். அப்போ ஒருத்தர் தபஸ் பண்ணி ஒரு பாக்கியத்தினாலே ஒரு அவதாரம் இருந்தா அது ராமாவதாரம் போல இருக்கும். ராமாவதாரம் இந்த கிருஷ்ணாவதாரம் எப்படி கேட்டா, 4 பேர் தபஸ் பண்ணி 4 பாக்கியத்தாலே வந்திருக்கு கிருஷ்ணாவதாரம். ஏன்னா வசுதேவர், தேவகி, யசோதர், நந்தகோபன் 4 பேர் தபஸ் பண்ணி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்துங்கிற மாதிரி 4 பேர் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தா அது எப்படி இருக்குன்னு கேட்டானா அது கிருஷ்ணாவதாரம். ஆனால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் தபஸ் பண்ணி ஒரு அவதாரம் அப்படின்னா அது ராமானுஜருடைய அவதாரம். திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீனே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம். திரிஜகத் புண்ணிய பலம் நாம பண்ண பாக்கியம். எந்த ஜென்மத்துல இப்போ என்ன பாக்கியம் பண்ணோமோ தெரியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் அவதாரம் பண்ணிருக்க. இன்னைக்கு அந்த ராமானுஜருடைய வம்சத்துல நாம வந்திருக்கோம். ராமானுஜாங்கிரி சரணோஸ்தி குலப்பிரதீபஸ்தாசித்ஸயாமுனமுனேஹே சச்சநாத வம்ஸ்யஹ வம்ச பராங்குஷமுனேஹே சச்சசோபி தேவ்யா தாசஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணீயஹ. இன்னைக்கு அந்த ராமானுஜருடைய சம்பந்தம், ராமானுஜருடைய குடல் சம்பந்தத்தினாலே நாமும் உத்தீர்ணர் ஆகுதோம் என்று முதலியாண்டான் அருளி செய்த பாசுரங்கிற ரகசியத்தை சார்த்தம். ராமானுஜருடைய சம்பந்தம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ராமானுஜருடைய வம்சத்துல நம்மளும் வந்திருக்கோம், வித்யா வம்சத்துல. அப்ப கூறத்தாழ்வான் சொல்ற பெருமாள் கிட்ட, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கிட்ட, பெருமாளே எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னார். வரதாஸ்தி தவேக்ஷணீயா, நீ அனுகிரகம் பண்ணணும். ஏன் அனுகிரகம் பண்ணணும்? உனக்கு என்ன யோகியதை இருக்குன்னா, ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி, ராமானுஜருடைய தாசன் அடியன், அனுகிரகம் பண்ணணும். ராமானுஜருடைய தாசன் தான் எனக்கு என்ன பெருமாள் குலப்பிரதீபஸ்தாசித்ஸயாமுன இருந்தவர் ராமானுஜருடைய தாசன். அந்த ராமானுஜர் ஆளவந்தாருடைய தாசன் அடுத்தது. ஆளவந்தாருடைய தாசனா தான் எனக்கு என்னங்க சச்சநாத வம்சியா, அவர் நாதமுனுடைய வம்சத்துல வந்தவர். அதனால எனக்கு என்னங்கிற பெருமாள். சில பேர் உறவு சொல்றது பார்த்தா வேடிக்கை இருக்கும். வாங்க வாங்க சௌக்கியமா, சௌக்கியம் நீங்களும் நானும் உறவுதான் அப்படின்னா இவன் மண்டையை பிச்சுனா என்ன உறவு அப்படின்னு கேட்டா அவன் சொன்னார், உங்க தாத்தாவோட அக்காவும் எங்க தாத்தாவோட அம்மாவும் ஆரம்பிச்சிருவா. 2 பேரும் ஒண்ணு விட்டு அக்கா தங்கன்னு வாங்கி போய் கேட்டு கிடைச்சது. அந்த மாதிரி அவர் ராமானுஜர்னா, நான் ராமானுஜருடைய தாசன். ராமானுஜர் யார்? அதனால என்ன கேட்டா ராமானுஜர் ஆளவந்தாருடைய தாசன். அதனால என்ன கேட்டா ஆளவந்தார் நாதமுனியுடைய தாசன். அதனால என்ன கேட்டா இவன் முடிக்கல. வம்ச பராங்குஷமுனேஹே, அவர் யாரும் கேட்டார்னா அவர் பராங்குஷர் உடைய தாசர், நம்மாழ்வாருடைய தாசர் அவர் அப்படின்னார். அதனால என்ன கேட்டா நம்மாழ்வார் பிராட்டியுடைய தாசர் அப்படின்னார். அதனால என்ன இன்னும் கேட்க முடியாது. இப்போ எப்போ உங்க மாமி வரைக்கும் வந்தாச்சோ
வம்ச பராக்குச முனேகே சச்சசோபி தேவ்யாக தாசஸ்தவேதி. இப்ப பிராட்டிக்கு தாசனா உமக்கும் தாசன். சரி உள்ள வாங்கணும்டா பெருமாள். தாசஸ்தவேதி வரதாஸ்தி தவேக்ஷணியா. இப்ப அனுகிரகம் பண்ணுங்க. அந்த மாதிரி ராமானுஜருடைய தாசன், அடியேன் ராமானுஜருடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட தைரியமா முன்னாடி போய் நாம நிக்கும்படி பண்ணிருக்கேன் பகவத் ராமானுஜர். இந்த கலிகாலத்துல இதுதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த கலியுகம் ஒழியறதுக்கான ஒரு வழி. ராமானுஜருடைய அவதாரமே கலி ஒழியறதுக்காக தான். கலியுகம் தானே. கலியுகம்னா என்ன கேட்டா, கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு புராணங்கள்ல நிறைய இருக்கு. விஷ்ணு புராணம், பாகவதம், அதெல்லாம் கடைசியில பார்த்தோம்னா கலி லட்சணம் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. இந்த கலி லட்சணம்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வழி. ஒண்ணு இந்த புராணங்கள் எல்லாம் போய் படிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு ரெண்டாவது வழி வெளியில சொல்லவே வேண்டாம். வெளியில எப்படி இருக்கும் அதுதான், இங்க என்ன நடக்கிறதோ அதான் அது சொல்லியிருக்கு. அங்க வேற ஒண்ணும் சொல்லல. எல்லாம் தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான் இங்க இருக்கிறது தான். அப்போ காலம் கெட்டு போச்சுன்னா கலிகாலம் இல்லையோ அதான் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றான். ஆனா அந்த கலியை ஜெயிக்க வேணாமா? கலி நம்மள பிடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை ஜெயிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன வழி? அதுக்குதான் ஆச்சாரியா மொத்த பேரும் பணாதுபாடு பட்டிருக்கா. நம்மாழ்வார் சொல்ற, கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மே மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். கலியும் கெடுங்க. கலி கெட்டு போகணும். கலிகாலத்துல இல்ல லோகம் கெட்டு போச்சுன்னா அவர் சொன்னார், எங்கிட்ட கலி கெட்டு போயிட்டார். எங்கிட்ட வந்தாச்சுன்னா கலிபுருஷன் கெட்டு போயிட்டான். பொலிக 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 போயிற்று வல்லியற் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நமனுக்கு இங்கு யாதொன்று இல்லை. கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம். கண்டோம் 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 கண்ணுக்கு என கண்டோம். நம்மாழ்வார் திருக்குறுகூரிலே ஒரு புலி மரத்தடியில உட்கார்ந்து பகவத் சிந்தை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு திருவாய்மொழி அருளி செய்கின்ற போது மேல பார்த்தா ஒரே கும்பல், ஏகப்பட்ட கும்பல். நித்தியசூரியன் மொத்த பேரும் வந்திருக்கா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்கறதுக்காக. சீவி குண்டத்திலிருந்து மொத்த பேரும் வந்திருக்கா. முக்தர்கள் என்ன, நித்தியர்கள் என்ன, எல்லாரும் வந்திருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கியூ இருக்கிறது. என்ன கேட்டா, திவ்ய தேசத்தை எம்பெருமான் வந்திருக்கா. அவெல்லாம் நம்மாழ்வாருக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவர் ஒரு ஊருக்கும் போகலையே. இவர் இருக்கிற இடத்துக்கு தானே திவ்ய தேச பெருமாள்லாம் வந்திருக்கா. எல்லாரும் என்ன கொஞ்சம் பாட்டு பாடும் அப்படிங்கிற இவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. அவர் போய் நீர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. என்ன கொஞ்சம் பாட்டுக்கு உட்காருன்றார். என்ன கொஞ்சம் பாட்டு பாடும் அப்படின்னு. இந்த நம்மாழ்வார வேற நம்ப முடியல. திடீர்னு தியானத்துக்கு போயிடுவார். பட்டு மோகிச்சிடுவார். பெருமாளுடைய சௌலபியத்தை அப்படியே மோகிச்சாருன்னா 6 மாசம் மோகிச்சிடுவார். அப்புறம் எப்ப எழுந்துப்பாருன்னு தெரியாது. அப்ப எழுந்ததுக்கு வரைக்கும் அந்த பெருமாள் என்ன பண்ணுவான்னு கேட்டா, பெருமாள் என்ன பண்ணுவா, வந்திருக்காளே பெருமாள் அவன் என்ன பண்றது, அந்த புலி மரத்துல உட்காந்துருக்க வேண்டியதான் அவளும் ஒரு கலையில அப்படியே உட்காந்து. அதுக்கப்புறம் நம்ம கண்ணு முடிச்சு அதுக்கப்புறம் பாடுற வரைக்கும் அங்கேதான் உட்காந்துருக்கணும். அப்படி ஒரு பக்கம் பெருமாள்கள்லாம் திவ்ய தேசத்து எம்பெருமான்லாம் இருக்க, இன்னொரு பக்கம் நித்திய சூரியன்லாம் இருக்க, ஆகாசத்துல அடங்காத கூட்டம் இருக்க இல்லையா? ஆகாசத்துல பார்த்தானா மொத்தம் கும்பலா இருக்கான். கீழே அத்தனை கும்பல் இருக்கும். நம்மாழ்வாருக்கு ஆசை கீழே பூலோகத்துல இத்தனை சீவைஷ்ணவர்கள் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரே கும்பலா இருக்கும். எல்லாரும் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரும். எல்லாரும் நாராயண 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 அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஆடணும் பாடணும். பகவான் நாமாவே இருக்கணும். அப்படி பார்க்கணும். கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லாரும் வாரியர் தொழுது தொழுது நின்றார்க்கும் வந்தான் தந்தர்குழாயான் மாதவன் பூதங்கள் மண்ணில் வந்தான் பாடி நின்று ஆடி பறந்து திரிகின்றனவே. பூலோகம் மொத்தம் கடல் வண்ணன் பூதங்கள் எம்பெருமானுடைய சிஷ்யர்களாவே மொத்த இடத்துலையும் இருக்கணும். அப்படின்னா கண்டோம் 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 கண்ணுக்கினியன கொண்டோங்கிற நம்ம அவருடைய சொப்பனம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருப்பாரா, இப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு இருந்த போது அந்த பெருமாள் திவ்ய தேசத்து எம்பெருமானே சொன்னாராம், ஆழ்வாரே கவலைப்படாது, நடக்கும், இது நடக்கும். கலியும் கெடும் கண்டுகொள்வேன். கலியுகம் கெட்டு போகணும்னா கலியுகம் கெட்டு போகும், கவலைப்படாதீங்க.
இப்படி ஒரு ஆச்சாரியர் அவதாரம் பண்ண போற அப்படின்னா பெருமாள். அதான் பவிஷ்யதாச்சாரியர் அப்படின்னா நம்மாழ்வார் ஆறுதல் அடைஞ்சார். அதை நினைச்சு அந்த பவிஷ்யத் ஆச்சாரியர் தான் பகவத் ராமானுஜர். ராமானுஜருடைய திருவெளியை காமிச்சாராம். பவிஷ்யத் ஆச்சாரியர் அவதாரம் பண்ண போற, அதனால உங்களுடைய சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கச்ச இந்த கலியுகத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நம்மாழ்வார் படாபாடுபட்டார். அதுக்காக தான் ஆழ்வார் திருவாய்மொழியை பாடினார். முதல்ல இருந்தே பரீட்சித் மகாராஜன் கிட்ட இருந்து ஆரம்பம். இந்த கலியுகம் வறட்சியே பரீட்சித் மகாராஜன் தான் முதல் ராஜா. பாகவதத்தில் ஒரு அழகா இந்த பரீட்சை இந்த தர்மபுத்திரர் இருக்கிற தர்மபுத்திர ராஜ்ய பரிவாரணம் பண்ணச்சே இந்த கலியுகம் வரான், கலி புருஷன் வரான். தர்மபுத்திரருக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜன். கலிக்கு ரொம்ப சந்தோஷம். தர்மபுத்திரர் போயிட்டார் இல்லையா, இனிமே நம்ம ஒரு ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க போய் ஆட்டம் போட்டு இருக்கான். பரீட்சித் மகாராஜன் திக்விஜயம் பண்ணான். திக்விஜயம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சு அவன் வரும்போது அங்க ஒரு புருஷன் ஒருத்தன் அவன் போட்டு இந்த பசுமாட்டையும் காளமாட்டையும், ஒரு பசுமாடு ஒரு காளமாடு போட்டு அடிச்சுட்டு தத்ராஜா ஹன்யமானம் கோம், அந்த கோ மிதுனம் அநாதவத்து அநாதை போல அடிச்சுட்டு இருக்கான். பரீட்சித் மகாராஜா கோபம் வந்துட்டு போறான் அந்த இடத்துக்கு. போய் யாரா நீ, அர்ஜுனனுடைய ராஜ்யம் முடிஞ்சு போச்சுன்னா கேட்பார் இல்லன்னு நினைச்சியா, கிருஷ்ணனுடைய ராஜ்யம் முடிஞ்ச உடனே பூலோகத்துல மொத்தம் அஸ்தமிச்சு போச்சுன்னு நினைச்சுட்டியா, இனிமே தர்மமே கிடையாதா இந்த இடத்துல, நீ பாட்டுக்கு மாட்டெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன், பசுமாட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன், நீ யார், நீ உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து ஓங்குறான் பரீட்சித் மகாராஜ். ஓங்குறா கத்தி. அவன் என்ன பண்ணா, கலிபுருஷன் பட்டன் காலில் விழுந்துட்டான், சரணாகதி பண்ணிட்டான். என்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிட்டான். உடனே யாரா இருந்தாலும் சரி காலில் விழுந்தாச்சுன்னா கீழே போட்டுருந்தா கத்திய. தஸ்மாத் அபிவத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சந்தின்னு வேதம் சொல்றது. பிரபத்தி பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் கீழே போட்டுடும். சரணாகத ரட்சணம் சத்தியம் பொழுது ஓடு ஓடு, இங்க நிக்காத, என் ராஜ்யத்தில் நிக்காதே போ அப்படின்னா. பரீட்சை இன்னும் என் ராஜ்யத்துல உனக்கு இடம் கிடையாது, கலிபுருஷன் நீ போனா. கலிபுருஷன் சொன்னா எங்கேயாவது ஓரமா ஒதுக்கிறனே அவன், ஒண்ணும் இடம் கிடையாது போ அப்படின்னா. இல்ல ஒரு 4 இடமாவது, மொத்த இடத்துலயும் இல்ல, எங்கேயாவது ஒரு 4 இடம் கொடுத்தா அங்க ஒதுக்கிறனே நான். பரீட்சித்து வாரன் சரின்னு 4 இடத்த கொடுத்தான் கலிபுருஷன். ஜூதம் பானம் ஸ்திரியா சூனா 4 இடத்த கொடுத்தானா. ஜூதம் சூதாடுற இடம், அங்க போய்க்கோ. பானம் மதுவானம், துஷ்ட ஸ்திரீகள் இருக்கிற இடம் 3வது. சூனானா ஹிம்சா, பசு ஹிம்சையெல்லாம் பண்ற இடம். ஜூதம் பானம் ஸ்திரியா சூனா, ஹிம்சை பண்ற இடம், துஷ்ட ஸ்திரீகள் இருக்கிற இடம், மத்தியபானம் பண்ற இடம், சூதாட்டம் இருக்கிற இடம். இது 4 உன்னுடைய இடம், உனக்கு கொடுத்தேன், நீ போய் அங்க தாராளமா இருந்துக்கோ அப்படின்னு நான் கலிபுருஷன் கிட்ட. கலிபுருஷன் உடல, இன்னும் ஒண்ணு போட்டு கொடுங்களேன், இன்னும் ஒரு இடம் போட்டு கொடுங்களேன்னா. சரி போ. எக்கச்சக்கமா பைசா எந்த இடத்துல குவிஞ்சிருக்கோ அங்க போகிட்டான். எக்கச்சக்கமா பைசா கலந்துருக்கும். இன்கம் டாக்ஸ் கணக்குக்கு மேல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எக்கச்சக்கமா தங்கம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு போய் இருந்துக்கோ அப்படின்னு கலிபுருஷன். அதனால பைசா நிறைய ஆச்சுன்னா அதன் முன் தான் வரும் தானா. அதுதான் அந்த மூல காரணமே அதுதான். அதுக்கப்புறம் பாக்கி நாள் தானா வந்துடும். சரியா அப்படின்னு கை கூப்பினான், நான் போய்க்கிறேன், ஏதோ மூலையில ஒண்டிக்கிறேன் அப்படின்னு கலிபுருஷன் போயிட்டான். ஆனா இந்த இடத்தை கொடுத்தோம் மறத்தப்படுங்கிறாங்கிற கதையை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி இப்ப என்ன கேட்டா, கலிபுருஷன் இல்லாத இடம் எதுவும் தெரியல, ஒரு 4 இடம் இருக்கும் தேட வேண்டியிருக்கு. இப்போ இந்த கலிபுருஷன் இருக்கானே மொத்தமே இந்த கப்பு கப்புன்னு பிடிச்சிருவான். நல சக்கரவர்த்தி கதையில கூட தான் வரும். நைஷதத்துல மகாபாரதத்தில் நல மகாராஜன் கதை, அங்கேயும் இந்த கலிபுருஷன் தான் வரான். இந்த நல மகாராஜனை பிடிச்சுக்கணும்னு வரான் கலிபுருஷன். நல மகாராஜனை பிடிச்சுக்கணும் அப்படின்னு வரான். அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா அவனை போய் கப்புன்னு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரா நின்று பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அவனுடைய அரண்மனை வாசலே நின்று இவன் என்ன தப்பு பண்ண போறான் பார்த்துட்டு இருக்கான். இவனும் பரம தர்மிஷ்டன், ஒரு தப்பு கூட பண்ண மாட்டானோ, இவனை போய் பிடிச்சுக்கணும் அப்படியே காத்துட்டே இருக்கான். எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாலும் இவன் தப்பே பண்ண மாட்டேங்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணானா, இவன் நலமகாராஜன் கால் அலம்பும் போது அது சரியா அலம்பல, மறந்துட்டான். சரியா அலம்பல, ஜலம் படல, இதுதான் சாவிய பட்டுக்கு ஓடி வந்து பிடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் கதையை மாறி போச்சு.
அதுக்கப்புறம் ராஜ்யம் போச்சு, பாரியை இழந்தான், உன்னுடைய ரூபம் மாறி போய் கண்ணாப்பனான் கருத்தவனா போய் சமையல்காரனா போனான், தேரோட்டியா போனான்னு கதையெல்லாம் ஒரு மேல அவன் பிடிச்சுட்டான் அப்படின்னா பரவாயில்ல. நல மகாராஜனுக்கு அந்த கதை நம்ம கதை எங்க? அவன் காத்துல ஒருத்தர் கேட்ட, இது உபன்யாசம் பண்ண ஒரு சமயம் இந்த மகாபாரதத்தில் நலோவாக்கியானம் இருக்கு, அது எடுத்து உபன்யாசம் பண்ணா ஒருத்தர் கேள்வி கேட்ட அழகான சந்தேகம். நலமகாராஜனுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் பார்த்து கடைசியில காலலம்பல சரியா அப்படின்னா கபக்குன்னு வந்து பிடிச்சிட்டான் அப்படின்னாரு. அப்ப என்னையே வந்து பிடிக்கலன்னு அவன். ஏன்னா நான் ஒரு நாள் காலலம்புறதே கிடையாது, மறந்து கூட நல்ல காரியம் எதுவுமே செய்யறதே கிடையாது, மொத்தம் அதருமே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னையே இன்னும் ஒண்ணு பிடிக்க, நான் சௌக்கியமா தானே இருக்கேன், எனக்கு ராஜ்யம் போல இது போல எல்லாம் போல சௌக்கியமா தானே இருக்கேன், என்னையே வந்து பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்றது பதில்? கடைசியில மெதுவா சொல்லி சமாளிச்சேன். ஒண்ணும் இல்ல, தூரம் நின்று பார்த்தான், கலிபுருஷன் உங்க பிடிக்கலாம் தான், நீர் பண்ற காரியத்தெல்லாம் பார்த்து நீர் வந்து அவனை பிடிச்சுட்டு போறோம் பயந்து விட்டு அவனுக்கு அதான் ஓடி போயிட்டான். இவன் வந்து நம்மளை பிடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு அந்த மாதிரி கலிபுருஷன். அப்ப இந்த கலிகாலத்துல இந்த கலிபுருஷன் பண்ற அட்டூழியத்துல எங்க பார்த்தாலும் இதே இந்த அஞ்சு விதமான அதர்மங்கள் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்கும் போது, பகவத் சிந்தை அப்படிங்கறதே குறைஞ்சு இருக்கும் போது, அப்போ பகவத் ராமானுஜருடைய அவதாரம் வந்து எல்லாரும் பகவான் நாமாவை சொல்லுங்கோ, பகவான் கிட்ட சரணாகதி பண்ணுங்கோ அப்படிங்கிறதுக்காக பகவத் ராமானுஜருடைய அவதாரம். கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உடிதர கண்டோம். என்ன ஒரு கால ராமானுஜருடைய அவதார காலத்துல எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு தெரியுமா? சாங்கியம், நியாயம், வைசேஷிகம், யோகம் ஒன்னாவது சரி கிடையாது. கநாத பரிபாட்டிபிஹி கபில கல்பனா நாடகைஹி குமாரி லகுபாஷிதைஹி குரு நிபந்தன கிரந்திபிஹி ததாகத கதாசதைஹி ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதம் ஜகத் பிரகுணிதம் இந்திரோக்தி. எத்தனையோ தரிசனங்கள், எத்தனையோ சாஸ்திரங்கள், ஒன்னு சொல்றான். பிரதாரிதம் மிகஞ்சேத மொத்த பேரும் ஜெகத்தை ஏமாத்திட்டு போயிட்டான். அப்ப ராமானுஜருடைய அவதாரம். ஏன்னா மொத்தம் கலியுடைய கோலம். தாழ்வொன்றெல்லாம் மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மில் அரங்கர் மௌதி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல். அழகா சொல்ற. தாழ்வொன்றில்ல மறை தாழ்ந்து. இந்த கலியுகத்துல என்ன ஆச்சா கேட்டா வேதமே தாழ்ந்து போயிட்டான். தாழ்வொன்றில்ல வேதம் போய் தாழ முடியுமோ? வேதம் போய் எங்கேயா தாழ்வான்னு கேட்டா தாழ்வொன்றில்ல மறை தாழ்ந்து அதையும் தாழ்த்திட்டா. வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு கண்ணாவினான் என்னென்னவோ அர்த்தம் சொன்னான். விபரீதமா வேதத்துல சொல்லப்பட்டவன் வேதைஷ்டு சர்வைகி அகவேவ வேத்யா அப்படின்னு வேத பிரதிபாத்தியான பகவான் சீமன் நாராயணன் இருக்க, அவனை விட்டுட்டு அவனையும் வேதத்தையும் பிரிச்சு வேதத்துக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஏதோ அர்த்தத்தை சொன்னான்னா அந்த வேதத்துக்கே கஷ்டம். ஏன்னா பிபேதி அல்பஸ்ருதா வேதா. வேதமே பயப்படுறான் அவளை பார்த்து. ஐயோ என்ன எங்கேயோ வச்சுன்னு போறானேங்கிறது வேதம். ஏன்னா ஏமாத்துறானே, எங்கெங்கயோ வச்சுன்னு போறானே. அப்ப கண்ணாபனான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்ற, இந்த மதத்துல வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒவ்வொரு அர்த்தம் சொல்ல தாழ்வொன்றெல்லாம் மறை தாழ்ந்து. ஏன் இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றான் கேட்டா ஒண்ணும் இல்ல, தலை முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மில். லோகம் மொத்தமும் கலிபுருஷன். அவதான விஷயம். என்னுடைய எவ்வளவு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா ராமானுஜருடைய சீசூக்தி அனுபவிச்சே எவ்வளவு போச்சு அப்படின்னு ரொம்ப ரசமா சொல்லியிருக்காரு. ஏன்னா எவ்வளவு எப்படி போச்சுன்னா எல்லாரும் அனுபவிச்சு போச்சுன்னு சொல்றான். என்ன அனுபவிச்சு போச்சுன்னு சொல்றது வித்தியாசம். எவ்வளவு எப்படி போச்சுன்னு கேட்டா அனுபவிச்சேதான் எவ்வளவு போச்சு அதான் எல்லாரும் சொல்றான். தேசியம் சொல்றது எதி சார்வபௌமோச்சசாம் ஆவர்த்திபி. ராமானுஜருடைய சீசுக்தி சொல்லி 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 அதுலயே எவ்வளவு போச்சு. ரொம்ப ஆச்சரியமான சீசுக்திகள். ராமானுஜர்னாலே அனுபவம் தான். ஸ்ரீபாஷ்யம்னா அது பெரிய அனுபவம், கீதா பாஷ்யம்னா பெரிய அனுபவம். எல்லாம் தத்துவத்தை மாத்திரம் சொல்றதெல்லாம் பாக்கிய இடத்துல. இங்க தத்துவம் மாத்திரம் கிடையாது, இங்க ரசம். மொத்தமே ரசம் தான். அதை அனுபவிக்கிற வேதாந்த தேசியம். கீதா பாஷ்யம் அப்படிதான், மொத்தமே ரசம் தான். மேலோட்டமா பார்த்தா சட்டுன்னு புரியாது. மொத்தம் ரசம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக சொல்லிருக்க. தற்குணான் உத்குணாதிங்கிற தேசியம் எத்தனை அழகா சொல்லியிருக்க. ஏன்னு கேட்டா அவர் ரசிச்ச
அந்த ரசிச்ச அனுபவத்தை வெளியில கொட்டியிருக்க. அப்படி அந்த அனுபவத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுங்கிற அடியனுக்கு ஒரு ஆசை. அதனால எல்லாத்தையும் கூட இருந்து கூடிய வரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியும் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் கூட்டு வரணுங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறேன். தலைமுழுதும் கலியே ஆழ்கின்றான் ஆள் வந்து அழித்தவன் காண்மின் அப்படி சீசுக்தியில சொல்லி கலியுகம் மாறி கலிஸ்தஸ்ய கிருதயுகத்திலையும் கலியுகம் உண்டாம், கலியுகத்திலையும் கிருதயுகம் உண்டாம். புராணம் சொல்ற கிருதயுகத்திலையும் கலியுகம் உண்டுன்னார், கலியுகத்திலையும் கிருதயுகம் உண்டுன்னார். கலியுகத்துல கிருதயுகம் எப்படி வரும் கேட்டா, இப்போ இந்த கலியுகத்துல நமக்கு கிருதயுகம் இங்க, இப்போ நமக்கு இந்த இடத்துல கலியுகம் இல்லையே, இப்ப கிருதயுகம். கிருதயுகத்துல கலியுகம் எப்படி இருந்து கேட்டானா, அந்த கிருதயுகத்திலையும் ராட்சசர்களா இருந்தாங்க, அப்போ அங்க கலியுகமா இருக்கும் பொழுது அப்படின்னு புராணம் சொல்றது. அந்த மாதிரி இந்த கலியை கெடுக்கிறதுக்காக பகவத் ராமானுஜருடைய அவதாரம். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள் நல். ராமானுஜர் நூற்றந்தாதில இப்படியாக அனுசந்தானம் பண்ற ராமானுஜர் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து ராமானுஜ அவதாரங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு ஆச்சரியமான ஒரு இது. ராமானுஜ அவதாரம் பண்ணதுங்கிறது திருமலை நம்பிகளுடைய ஒரு சங்கல்பம், ஆணவந்தாருடைய ஒரு சங்கல்பம். அதுக்கப்புறம் வளர்ந்து பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரம் கை செய்துங்கிறத இங்கேயும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆளவந்தாருடைய அனுகிரகத்துல மெதுவா வளர்ற, காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தை வளர்ற, தேவப்பெருமாள் எடுத்து வளர்க்கிற ராமானுஜர் தன் பிள்ளைய அப்பா எப்படி வளர்ப்பாரோ அந்த மாதிரி ராமானுஜரை பக்கத்துல கூட்டி வச்சு அந்த பிள்ளை கையால ஜலம் கொடுக்க சொல்லி அந்த தீர்த்தத்தை தான் பானம் பண்ணி காஞ்சிபுரத்துல பேரொள்ளாள பெருமாளும் பெருந்தேவி பிராட்டியாரும் வளர்க்கிறார் ராமானுஜர். இது வளர்ந்த வாரம். பெரிய திருமலை நம்பிகளுடைய அனுகிரகம் என்ன, ஆளவந்தார் முதலான ஆச்சாரியருடைய அனுகிரகம் என்ன, தேவை பெருமாளுடைய அனுகிரகம் என்ன, இதெல்லாம் கடைசியில ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் அவரை கூட்டிக்க ரங்கநாதன் கிட்ட மொத்தமும் பலிக்கிறது அப்படின்னு வருது. ஏன்னா இந்த பிறப்புங்கிறதே ரெண்டு பிறப்பு. பிராமணனுக்குலாம் த்விஜன் பெயர். த்விஜன்னா ரெண்டு விதமான பிறப்பு. ஒரு பூனல்ல ஒரு பிறப்பு, மந்திரத்தினாலே வந்த பிறப்பா. பிறப்பு நாம பிறக்கிற ஒரு பிறப்பு இருக்கு இல்லையா, முதல்ல பிறப்பு கணக்கு பிறகுச்ச கர்ப்பத்திலே கணக்கு பண்ணணும். நான் மகரிஷிகள்லாம் உபநயனம் பிராமணசிய அஷ்டமே அப்படின்னா உனக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஒரு வயசு கூட்டி சொல்லணுமா. ஏன்னா கர்ப்பத்துல 10 மாசம் இருந்தோம் இல்லையா, அதை விட்டுருவோம் நம்ம. இல்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் 1-2 குறைச்சிதான் சொல்றா. போன வருஷம் என்ன வயசு கேட்டாங்க, போன வருஷம் என்ன வயசு கேட்டான்னா ஒருத்தி போன வருஷம் 23 வயசு அப்படின்னு சொன்னா, அடுத்த வருஷம் 23 வயசுன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் 23வது பிறந்த நாள் அப்படின்னு விட்டான். அப்போ பத்திரிகை நிருபர் விடல, 23வது பிறந்த நாள் சொன்னங்களே, இங்க போன நிமிஷம் அதானு சொன்னங்க, அதுக்கு 3 வருஷம் அதானு சொன்னங்க அப்படின்னு கேட்டா, அவ சொன்னா அடுத்த வருஷம் அதான் சொல்லிட்டான். ஏன்னு கேட்டா முன் ஒரு பேச்சு பின் ஒரு பேச்சுன்னு மாறி பேசுற வழக்கம் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒரு வயசு கூட்டி சொல்லணும் மகிழ்ச்சிகளாம். 8வது வயசுல பிள்ளைக்கு உபநயனம் பண்ணிருந்தார் கௌதமர். 8வது வயசுன்னா தப்பி தவறி கூட பிறந்ததுல இருந்து கணக்கு பண்ணாதவங்க, அது கர்ப்பத்திலிருந்து 8வது வயசு, அதான் 7வது வயசு அப்படின்னு சொல்றான். அப்படி பிறந்த வயசு. அது மாத்திரம் இல்லாமல் உபநயனம் ஆனப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம், ஏன்னா மந்திர ஜென்மம். அந்த மாதிரி பகவானுடைய ஞானம் நமக்கு வந்து வச்சுக்கோங்க ஆச்சாரிய நடிகால, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜென்மம். அன்று நான் பிறந்தினேன் பிறந்த பின் மறந்தினேங்கிற ஆழ்வார். அன்னைக்கு நான் பிறக்கல, ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே பிறந்தேன். இந்த மாதிரி ராமானுஜருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் என்ன, பெருமாளுடைய சம்பந்தம் என்ன, இப்படியெல்லாம் வந்து மெதுவாக ராமானுஜர் வளர்ந்து வரார். இது ராமானுஜருடைய பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அப்படின்னு வளர்ந்த கதைகள். அதுக்கப்புறம் ஆச்சரியமாக ஸ்ரீபாஷ் முதல்ல வேதார்த்த சங்கிரகத்தை திருமலையிலே ராமானுஜர் பிரவச்சனம் பண்ணி வருகிறார் அப்படின்னு வருது. அதை நாளையிலிருந்து ஆரம்பிச்சு வேதார்த்த சங்கிரகம் அதை பார்க்கலாம். இன்னைக்கு பகவத் ராமானுஜர் ஆச்சரியமாக சன்னியாசம் வாங்கிட்டு, அது அடுத்த ஒரு ஜென்மம் சன்னியாசம் வாங்கிட்டார், கிரகஸ்தரானார், அதுக்கப்புறம் சன்னியாசியானார். ஆச்சாரிய சிஷ்யனே தெரியும். சன்னியாசியோட ஆச்சரியமான திருமேனி உபவீத்திரம் ஊர்துவகுன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் கரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனம். ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். ராமானுஜரை திருமேனியை சேவிக்கிறார் உபவீதத்து. ஏன்னா சன்னியாசிகள்னா பட்டுன்னு எடுத்து தலையில போத்திண்டு பூனல் இல்லாம அப்படி இல்லை, வைதிக சன்னியாசி இவர். எல்லாத்தையும் விட்ட சன்னியாசி இல்லை, எல்லாத்தையும் விட்டாரு, மொத்தத்தையும் விட்டுட்டார். எதை விட்டாரு கேட்டா வேதத்தையும் விட்டார்.
எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா அப்புறம் வேதத்தையும் விட்டாச்சு, அப்புறம் பூனதையும் விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஆனா இது அப்படி வைதிகமான சன்னியாசி தத்தாத்திரேயர் மாதிரி உபவீதினம். இந்த சன்னியாசியை பத்தி சொல்றாரு, உபவீதத்தோட இருக்கார். ஊர்துவபுண்டவந்தம் திருமணோட சேவை சாதிக்கிறார். திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம், 3 தண்டம், 3 அர்த்தத்தை தத்துவத்திரயம் மாதிரி 3 தண்டத்தை வச்சிருக்க. சரணாகத சாஸ்திர சரணாகதியை விடல, அதை பிடிச்சுட்டு இருக்க. எல்லாத்தையும் விடல, சாஸ்திரத்தையும் விடல, சரணாகதியும் விடல, சிஷியர்களையும் விடல, எல்லாரும் சேர்த்து வச்சிருக்கிற சன்னியாசியாக பகவத் ராமானுஜர் சேவை சாதிச்சு அதுக்கப்புறம் வேதாந்த சங்கரம் முதலான கிரந்தங்களை எல்லாம் பிரசாதிச்சனர். அந்த கிரந்தங்களுடைய சாரங்களை எல்லாம் நாளை முதல் பார்க்கலாம். நாளைக்கு எல்லாரும் வந்திருந்து உபன்யாசத்தை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன